of unity, progress, and a democratic state. Republic Day is not just a national holiday. It's a reminder of justice, liberty, equality, and fraternity that our Constitution promised to every citizen of India, has Dr. B.R. Ambedkar once said the Constitution is not a more loyal government, it is a vehicle of life, and its spirit is always the spirit of the age. Let us take a moment today to remember the sacrifice of our freedom fighters and the vision of our Constitution makes you gifted as the strong foundation of democracy. வணக்கம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சாதனையை பற்றி காண்போம். குடியரசு தினத்திற்கும் அம்பேத்கருக்கும் உள்ள தொடர்பு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியதில் அவரது மகத்தான பங்களிப்பு தான். அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் இந்த சட்டம் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்டது. மேலும் குடியரசாக தினத்தை அம்பேத்கரின் தத்துவங்கள், கொள்கைகள் மற்றும் சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களுடன் தொடர்பு படுத்தி பலரும் கொண்டாடுகிறார்கள். குடியரசு தினமும் அம்பேத்கரின் பங்கு. அரசியல் அமைப்பு சட்டம். இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் அம்பேத்கர் முக்கிய பங்காற்றினார். இதுவே நம் நாட்டின் சட்ட அடிப்படை. ஜனவரி 26, 1950 இந்த நாளில் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்தியா குடியரசாக மாறியது. இதுவே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் இந்த அரசியல் அமைப்பு அமைந்துள்ளது. எனவே குடியரசு தினத்தை அம்பேத்கரின் சிந்தனைகளுடன் இணைத்து பார்ப்பதுண்டு. அம்பேத்கரின் பங்களிப்பின் முக்கியத்துவம். சமூக நீதி. அவர் வகுத்த சட்டம் அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்கிறது. விடுதலையின் அடையாளம். அம்பேத்கரின் உழைப்பால் உருவான அரசியலமைப்பு கீழ் நாம் சுதந்திரமாக குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். அரசியலமைப்பை உருவாக்கிய சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் என்பதால் குடியரசு தினமும் அம்பேத்கரின் சாதனைகளும் பிரிக்க முடியாதவை ஆகும். நன்றி. இன்னைக்கு நம்ம சிங்காரி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராகவா ரீல்ஸா? எத்தனை தடவை சொல்றது? என்ன ராகவா ராகவான்னு கூப்பிடாது. கால் மீ டிராகன்ரா. ஐயோ பச்சியா? இல்ல ஃப்ரீ ஃபயர். गाइस இங்க பாருங்க, இவன் தான் நம்ம ஃப்ரெண்ட் லோகி. இன்னைக்கு நம்ம இவன் கூட சேர்ந்து ட்ரெண்ட் பண்ண போறோம். ஆரா ட்ரெண்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா ரிபப்ளிக் டே அன்னைக்கு யூனிஃபார்ம் வந்திருக்க? ஆமா, நீ கொடி ஏத்துறாங்கல்ல, அதனால தான் யூனிஃபார்ம் வந்திருக்கு. நீங்க யாரும் வரல? ஸ்கூலுக்கு வரணும்னா ஷூ போடணும், சாக்ஸ் போடணும், டை போடணும், பெல்ட் போடணும். யூனிஃபார்ம் போடணும்னு தலைக்கு மேல ஒரே ப்ரெஷர். ஸோ நாங்கள் எப்படி வந்துடுறோம்? ஒவ்வொரு பண்ணோம். என்னடா போயிட்டு வந்துடலாமா? அவ்வளோ யாருக்கும் தெரியாம ஃபோன் அடிச்சு போயிடுவோம். ஸ்கூல் வந்துருச்சு. அம்பேத்கர் அவர்களே, இதை பார்த்தீர்களா? நம் வருங்கால சுதந்திர பறவைகள் சிறகை உடைத்து ஒரு சிறிய கண்ணாடி பெட்டிக்குள் விழுந்து கிடக்கிறேன் என்று நான் எண்ணவே இல்லை. உண்மைதான் பாரதி. நானும் இவர்களை கவனித்தேன். நானோ இவர்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தேன். ஆனால் இவர்களோ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகிய தீய சக்திக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இவனோ சாப்பிட்டு விட்டு தவறை நிறுத்தியே வருகிறான். இவன் சட்டை வெளியே வந்திருப்பதை பார்த்தால் நான் எழுதிய சட்டத்தையே வேலை செய்வது போல் இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். செந்தமிழ் என்னும் போதிலே என்று நான் பாடினேன். ஆனால் இவன் குப்பை என்னும் போதிலே என்று
வாருங்கள் மகாகவி, நாம் அவரிடம் சென்று சிறிய அறிவுரை கூறுவோம். செல்லலாம். மாணவா, சற்று என்னை பார். யார் சொல்லுங்க? பள்ளி வளாகத்தில் செல்பேசியை பயன்படுத்தலாமா? இது தவறல்லவா? இது என் ஃபோன், என் ரைட்ஸ், என் வாழ்க்கை. நான் ஓ பண்றேன். தம்பி, உன்னுடைய உரிமையை பற்றி பேசுகிறாயே, சற்று உனது கடமை எங்கு போய்விட்டது என்று யோசித்தாயா? இன்று பள்ளி விதிகளை மதிக்காதவன் நாளை நாட்டை எப்படி அப்பா மதிப்பான்? நான் எழுதிய சட்டம் நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் பொறுப்பில்லாமல் இருப்பதற்கல்ல. அம்பேத்கர் அவர்களே, அவன் சட்டையை பாருங்கள், வெளியே வந்திருக்கிறது. கல்வியற்றவன் மாணவனே அல்ல, ஒழுக்கமும் இல்லை அவனிடம். இப்படி நீங்கள் இருந்தால் நாளை நாட்டை எப்படி அப்பா காப்பாற்ற முடியும்? மகாகவி அவர்களே, நீங்கள் எழுதிய அனைத்து பாடலும், நான் எழுதிய அனைத்து சட்டமும் இவர்கள் செல்பேசி மற்றும் பாட புத்தகங்களுக்குள்ளே மறைந்து போய்விட்டன. இவை யாவும் இவர்கள் அறிவில் எட்டவில்லை. சரியாக சொன்னீர்கள். மகன்களே, மகன்களே, உங்கள் பாரத தாய் பேசுகிறேன். என் விடுதலைக்காக எத்தனையோ வீரர்கள் ரத்தம் சிந்தினார்கள். ஆனால் நீங்கள் செல்போன் சிலைக்குள் அடைபட்டு இருக்கிறீர்கள். என் மடியிலே கும்பல்களை வீசி அசுத்தப்படுகிறீர்கள். உங்கள் ஒழுக்கம்தான் என் வலிமை, உன் முன்னேற்றம் தான் என் தெளிவு. விழித்துக் கொள் மாணவா, விழித்துக் கொள். குப்பை தொட்டியில் போடுவோம். அதுக்கு பேசாமல் போடுவாங்க. உரிமை உணர்வு சொத்து, கடமை உணர்வு பொறுப்பு. விழித்துக்கொள் மாணவா. என்ற வார்த்தைக்கு ஏற்ப மிக அழகாக நடித்து காட்டினார்கள் நம் மாணவர்கள். நன்றி மாணவர்களே. மகாகவி, நாம் வந்த வேலை முடித்துவிட்டு வாங்கல் செல்வோம். அவையோருக்கு நன்றி.